வெல்கம் டு டே இன் அம்முஸ் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டைலில் என்னோடய மெத்தடில் எப்படி எறா கிரேவி சூப்பராக சுவையாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ எறா வாங்கியிருக்கேன். ஆனால் எறா வாங்கிறது ஈஸி, ஆனால் அதை வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ எறாவை க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எறா பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ண உடனே கொஞ்சமாக ஆயிடுச்சு. இது ரொம்ப சின்ன எறா, ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். எறாவில் பார்த்திங்கன்னா பெரிய எறா விட சின்ன எறா தான் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எறாவில் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 3/4 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 3 தக்காளி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டில் கொஞ்சமாக எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விடுங்க. அதோட சாறில் நல்லா இறங்கணும். நல்லா அப்படியே கலந்து விடுங்க. அந்த எறாவில் நம்ம போட்ட மசாலா எல்லாமே, அந்த உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே நல்லா ஊறணும். இப்போ நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சுருங்க. எப்போவுமே இந்த மாதிரி செஞ்சால் ஒரு 10 மினிட்ஸ் ஊற விடுங்க. இப்போ ஒரு கடாயை வச்சுடுங்க. கடாய் நல்லா சூடானதும் ஆயில் விடுங்க. ஆயில் இப்போ நல்லா சூடாகட்டும். நல்லா சூடான உடனே பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ இருந்தால் சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், இதுலேயும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பொடியாலாம் கட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் இருக்க காரம் ரொம்ப கம்மியாயிடும். அதுவே கொஞ்சம் நீளமாக கட் பண்ணும்போது காரம் நிறைய இருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி போட்டாலும் காரம் கம்மியாயிடும். ஆல்ரெடி நம்ம இந்த தக்காளியை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அந்த 3 தக்காளி தான் இது. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சு தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். தக்காளியை கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி அரைச்சி போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளியோட பச்சை வாசனை போய் மேலே எண்ணெய் திரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் என்ன பண்ணணும், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், போய் பார்த்துக்குங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்காக ஒரு 1/4 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நல்லா வதக்குங்க. அந்த மசாலாவும் வெங்காயமும் ஒன்றா அப்படியே சேர்கிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. அதோட சாறு போயிட்டு நல்லா இறங்கணும். நல்லா வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம ஊற வச்சு அந்த எறாவை எடுத்து ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நல்லா வதக்குங்க. எறாவும் அந்த மசாலாவும் ஒன்றா சேர்கிற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விடுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் எறா குக் பண்ணி வச்ச உடனே டக்குன்னு காலி ஆகிடும். உங்கள் வீட்லேயும் அப்படி தான் காலியாகும். இருந்தாலும் சொல்கிறேன், ஏன்னா நான்வெஜ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக வேகிறதுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண மாட்டோம், ஏன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா எண்ணெய் திரிஞ்சு நல்லா வெந்து போயிருக்கு. அவ்வளோதான், ஒரு தொழுவி விட்டுருங்க. இப்போ அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். சூப்பரான எறா கிரேவி செம்மையாக இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், என்னென்னா சமையலை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லாமே செய்ய தெரியும். ஆனால் என்னென்னா நம்ம செஞ்சால் நல்லா இருக்குமோ அப்படின்னு டவுட்லேயே நிறைய பேர் செய்யாமல் இருப்பாங்க. இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ண கொத்தமல்லியை நல்லா தூவுன மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு தொழுவி விட்டுக்கோங்க.
செய்ய தெரியாதவங்க கூட கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து செஞ்சு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா எல்லாமே நான் புரிகிற மாதிரி தெளிவாக தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீட்டு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறன்ற வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க போய் பார்த்துக்கலாம். என்னோட இந்த எறா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய், தேங்க்யூ.